ஆனால் இந்த இந்த கோட்லேருந்து இந்த கோடு வரைக்கும் அப்படியே ஃபுல்லாகவே வலிக்குது. அது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ரொம்ப முடியல, இரும முடியல. அதனாலேயே அம்மா என்ன பண்ணுறாங்க, பதம் இந்த சைடு அது நேற்று க்ளீன் பண்ணி தொடங்கிறப்போ ரத்தம் வந்துச்சு லைட்டாக. இப்போ நான்லாம் தாங்கிடலாம், இந்த வலியை தாங்கல. ஏதோ வலி தாங்குற என்னன்னே முடியல. இழுத்து பிடிக்குது, அப்படியே இழுத்துட்டு ஃபுல்லாக அப்படியே உள்ள. அதனால ஆனால் வலிக்குது. உள்ளே இருந்து யாரும் இழுக்கிற மாதிரியே இருக்குது. ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெயிலுங்க இப்போ தாங்க ஒரு 3-4 நாள் கழிச்சு இப்போ தான் வந்து சரியான வெயில் வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம வீட்டில் துணிங்கெல்லாம் துவச்சி போட்டுனே தான் இருக்கும். உள்ளே கொடிகாரில் போட்டுருவோம். இன்றைக்கி தான் சுழியிலும் வெயில் வச்சுன்னு இருக்குது. அதனால் மாமா துணிங்க, தம்பி துணி, என்னோடய துணி, ஸ்ரீவனிமா துணி, அப்பா அம்மா துணி, எல்லா துணியும் கை க்ளோஸ் பாருங்கள் போட்டு அவருக்கு போட்டு போட்டு உச்சா போயிடுறாங்க. நைட்டெல்லாம் ஃபுல்லாக உச்சா. ஒரு நாளைக்கு நைட்டில் 2-3 க்ளோஸ் மாற்ற வேண்டியதாக இருக்குது. அவர் கொண்டி சார் கொண்டி. அதனால் அவருக்கு துணிங்க தான் காய போடுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஆனால் வந்து குழந்தைங்க துணி காய வைக்கிறது அது ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம பெரியவங்க துணியே காய வச்சுனோமா, குழந்தைங்க துணி குட்டி குட்டி இது குழந்தைங்க நம்ம வீட்டில் இருக்கா, அதனால் அவங்க துணிங்கெல்லாம் காய போடுறோமா அப்படின்ற ஒரு ஃபீல். ஸ்ரீவாணிமா லட்டு துணி தான் துவச்சி காய போட்டுன்னு இருப்போம். ஆய் துணி இதெல்லாம். இப்போ வந்து சார் துணி துவச்சி காய போட்டுன்னு எல்லாம் தூங்கின்னு இருக்காங்கங்க. அவங்க அப்பா, பொண்ணு எல்லாம் தூங்கின்னு இருக்காங்க. நானும் பத்துட்டு தான் இருந்தேன். அம்மா எழுந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி துணிங்களாச்சும் காய வைக்கலாம் அப்படின்னு தான் சரி வந்து காய வச்சுட்டுருக்கேன். அதை இந்த கை யூஸ் பண்ணல, இந்த கை ஒண்டி தான் யூஸ் பண்ணி காய வச்சுட்ருக்கேன். ஒரு துணியை அப்படி இப்படி எடுத்து போட்டுன்னு இருக்கேன். சூரியன் நல்லா சுடியில் அடிக்குது. இதெல்லாம் செடி பார்த்தீங்கன்னா கொத்தவரங்கா செடிங்க. இப்போ தான் வந்து என்னோட ஹைட்டாக ஆயிடுச்சு. நானே ஒரு லம்பா பூச்சிட்டு மாதிரி இருப்பேன்னா என்னோட ஹைட்டாகிட்டு ஒரு காய் கூட வரல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 15 காய் 20 காய்கிட்ட வந்துன்னு இருக்குது. சரி அது ஒரு அருவட்டு குழம்புக்கோ இல்லை ஒரு கார குழம்புக்கோ மாச்சு ஆகட்டுன்ட்டு விட்டு வச்சுன்னு இருக்கோம். இல்லைன்னா பிடுங்கி போட்டுருக்கோம். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது இல்லைங்களா செடி. இது வரைக்கும் நம்ம அந்த செடியெலாம் வச்சதில்லை, அதனால் தெரியாது. எவ்வளோ கை க்ளோஸ்மா அதனாலதான் அதில் போடல, கையில் துவச்சி அதை இது பண்ணிட்டு அதை கையில் துவச்சிட்டு ட்ரையரில் போட்டாங்க. ஏன்னா குழந்தை துணி சுத்தக்கூடாதுல்ல, அதனால நம்ம துணிகளில் போடக்கூடாது. அதோட அதை பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாணிக்கெலாம் இவ்வளோ யூஸ் பண்ணவே மாட்டோம். போட்டுக்கவே மாட்டாம்மா ஸ்ரீவாணி, போட்டுக்க மாட்டா அவ. சரி போதும் வா, ஈரத்தில் வேணா. ஐயோ ஒரே பூத் பங்களா இருக்குது. இருட்டு அறையில் முரட்டு காலையில் என்ன பண்ணுறாங்க? பெரிய நானா தூங்கினுங்கிறாரு, சின்ன நானாவும் தூங்கினுங்கிறாங்க. அதுக்கு சின்ன நானாவும் தூங்கினுங்கிறாங்க. டைம் பாருங்க, என்ன டைம் ஆகுது. ஆனால் நாங்கள் எழுந்து இப்போ தான் நைட்டெல்லாம் நைட் ஷிஃப்ட்டு பார்க்கணும். எழுதி நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்குறதா இருக்குது. ஒரே அமக்குள்ள ரகலை நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டாங்கிறாங்க. ஒரே முடிச்சுன்னா அவங்கள 100 ரூபா காப்பு மேலே போயிட்டுருக்குது. டோய் குட்டி பையா, அக்கா என்ன பண்ணுறாங்க? அப்பா கூட வந்து பார்த்துக்கிறீங்களா? அப்பா கூட பார்த்துக்கிறீங்களா? அவன் எப்போ ஏந்து சூரிய பகவானை பார்த்துட்டு தான் படுத்துன்னு இருக்கிறோம். சூரிய பகவானை பார்த்துன்னுக்குறாரோ? சூரியனை சூரிய பகவானை பார்த்துக்கிறியா? சூரியனை அப்படின்னா அவன் அதே சொல்லியாது. முடி கொட்டுற போகுது. நீ தேய்ச்சி அவன் முடி கொட்டு சிரிக்கிறான் முடி கொட்டிக்க போகுதுன்னு அவங்க அப்பா கை வச்சு இப்படி தேய்க்கிறப்போ சிரிக்கிறான். தங்கக்குட்டி கீழே பார்த்துனுங்கிறாங்க. ஏன்னா நாங்கள் எல்லாம் வந்து ஒன்றா தான் கீழே பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா உள்ளே படுக்க முடியலங்க. உள்ளே வந்து பெட் இல்லையா, கட்டில் இன்னமும் ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக தான் உங்களுக்கு பெருசாக.
பெட் இல்லாதனால எனக்கு பேக் பெயின் வந்துச்சு. அப்புறம் எல்லாம் கேட்டுங்க உடம்பு எப்படி இருக்குது, ஹெல்த்து நல்லா இருக்கா லலிதா உங்களுக்கு, ஏன்னா ரெஸ்ட் எடுக்கணும். ஆனாலும் ரெஸ்ட் எடுத்துன்னு இருந்தாலும் எனக்குள்ள ஒரு வலி. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீவனி பாப்பா வந்து காலையில் எழுந்தாங்க, தூங்கி எழுந்து ப்ரெஷ் பண்ணிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து இடியாப்பம் சாப்பிட்டாங்க. ஏன்னா நைட்டு பாப்பா வந்து சரியாக சாப்பிடல, அதனால் பசி எடுத்துச்சு பாப்பாவுக்கு. இனிமேல் சாப்பிட்டு தான் வந்து குளிச்சுட்டு தலைலாம் வாரின்னு மேக்கப் பண்ணுவாங்க. இல்லைன்னா பசி குழந்தைக்கு அதனால சாப்பிட்றாங்க. ஆனால் இருந்தாலும் காலையில் எழுந்து அவள் ப்ரெஷ் பண்ணிட்டு தண்ணி குடிப்பா, ஃபஸ்ட்டு தண்ணி குடிப்பா. தண்ணி குடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு வேலை பார்க்கறது. இல்லைன்னா அப்பா தம்பி அப்பா தான் நம்ம பண்ணுறாமா. அங்கே பாருங்க, நீங்களே பாருங்க, ஸ்ரீவாணி சொல்கிறாங்க. இப்போ தெரிஞ்சுங்களாங்க ஸ்ரீவாணி எப்படி சாப்பிட்றா, அவளுக்கு என்ன கொடுத்து அவள் கையில் என்ன வச்சுன்னு சாப்பிட்றேன். எனக்கு ஆச்சு ஒரு நாள் தான் இந்த அவளுக்கு என்ன இப்போ இடியாப்பம் சாப்பிட்றாளா, அதனால சிக்கன் பக்கோடா வேணுமா. ஏன்னா சிக்கன் பக்கோடா ஒரு வாட்டி ருசி கொடுத்துட்டோம், சாப்பிடு வானவே நான் நீ சாப்பிட்டு பண்ணான்னு நம்ம வீட்டில் செஞ்சுட்டா. இடியாப்பம் வந்து அப்பா கடையில் வாங்கிட்டு வந்தார், அதை வச்சு கொடுத்து சாப்பிட்டுட்டா அதுக்கு மேலே சிக்கன் சரி அந்த தாத்தா வாங்கி சொல்லலாமா. என்னடா அதான் சாயந்தரம் தாத்தா வாங்கி சொல்லலாம். தாத்தா இப்போ கடைக்கு போய்க்கிறாரு, இப்போலாம் இருக்காது, சாயந்தரமா அப்புறமா சாப்பிட்டு வரல தாத்தா, சாப்பிட்டு கடைக்கு போய் மதியம் வரல வாங்கி சொல்லலாம். 1 hour later. என்னதுடா லீவு என்ன பண்ணுறது நேற்றெல்லாம் இந்த சைடு வந்துச்சு, இப்போ இந்த வெளியே வந்து சாப்பிடல அதுக்கு கேட்டாங்க, அதனால அப்பளம் எடுத்துன்னு வந்தா நான் பெருசாயிட்டேன். நேற்றெல்லாம் இந்த சைடு வலிச்சதுனானா இப்போ இந்த சைடு வலிக்குது. வெளியே வலிச்சா கூட நம்ம எதனா பண்ணிக்கலாம், உள்ள வலிக்குதா அது பயங்கரமா அப்பளம் சாப்பிட்றதுனால என் அம்மா இருக்கிறேன் நான் வானா. என் அம்மா வந்து காரக்குழம்பு வச்சுருக்காங்க, முருங்கைக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு காரக்குழம்பு வச்சுருக்காங்க. நான் வேணான்னு சொன்னேன், எனக்கு வேணாம்மா நீங்கள் வெறும் குழம்பு பண்ணி கொடுங்க. அதனால் தொட்டுக்க எதுவும் இல்லாத எப்படி சாப்பிடுவேன்ட்டு அது வத்தல் வறுத்து வச்சுருக்காங்க. ஸ்ரீவனிமா வலிக்குது, பெக்கிறப்பவும் அழுவல, தம்பியை பெக்கிறப்பவும் அழுவல. இந்த வலிக்கு அம்மா அழுவுது. என்னால வலிக்கல, இப்போ 15 நாள் கழிச்சு வலிக்கல, எதுனாலும் தெரியல. ஒரு வேளை உள்ள வந்து அந்த புண்ணா அது ஆறதுக்கா என்னன்னு தெரியல. வெளியே வலிச்சா பரவாயில்ல, அது ஆறிடுச்சு. அம்மா வயிற்றுல பாப்பா இருக்காங்கல்ல, அங்க வந்து மருந்து வைக்கணும், அது ஆறிடுச்சான்னு சொன்னேன். அது உள்ளதான் பயங்கரமா வலிக்குது, அப்படியே அது வலிக்கிறப்போ அப்படியே இழுத்து குடிக்குதா, ரொம்ப வலிக்குது. அது கொஞ்சம் இடம்னா பரவாயில்ல, ஆனால் இந்த கோட்லேருந்து இந்த கோடு வரைக்கும் அப்படியே ஃபுல்லாகவே வலிக்குது. அது என்ன பண்ணுறதுன்னே தெரியும். அந்த வலி வர்றப்போ அப்படியே எதனா போட்டு குத்துலாமான்னு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தும்ப முடியல, இரும முடியல. அதனாலேயே அம்மா என்ன பண்ணுறாங்க, அது லாக் பண்ணிட்டு சமைக்கிறாங்க. ஏன்னா இரும்பல் எதனா வரப்போகுது, அந்த இரும்பல் வந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். தும்பல் வந்தாலும் அப்படியே மூடிக்கிறேன்னா அது ஒரு கஷ்டமாக இருக்குது. வயிறு ரொம்ப அது என்ன தரா, அந்த துணி ஒட்டுறது இன்னும் ரொம்ப வலிக்குது. அதை விட கஷ்டம் நினைப்பேன், இந்த வயிறு இருக்கு இல்லைங்களா, இந்த வயிறு வந்து அப்படியே கீழே அமுங்கிருக்கா, அது அந்த இடத்துல காற்றே போக மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது. இது ஏன் இவ்வளோ கஷ்டம்னா, ஸ்ரீவாணி பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அம்மா செஞ்சுக்குவாங்க, ஒரு வேலையை என்ன வாங்க மாட்டாங்க, எல்லாம் அம்மா செஞ்சுக்குவாங்க. இந்த பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாணி இருக்கா இல்லைங்களா, தலைவாரத்துக்கும் அம்மா வேணுன்றா, பூவா விட்டுறதுக்கும் அம்மா வேணுன்றா,
அதனால அவளுக்கு கொஞ்சம் நேரம் எழுந்து உக்காரதா இருக்குது. அது உட்காரதுனால என்ன ஆயிடுது, ஃபுல்லாக அந்த தண்ணி வந்து அங்கே இறங்கிட்டு அது படுக்கிற பதம் இந்த சைடு அது நேற்று க்ளீன் பண்ணி தொலைகிறப்போ ரத்தம் வந்துச்சு லைட்டாக. அது கஷ்டமாயிடுச்சு. அதுதான் ஒரு கஷ்டம். இல்ல பார்க்கும்போதே ஒரு மாதிரியா இருக்குல்லக்கா. இப்படி தாங்குறீங்க. நான் காட்டினேன் மாமா, அதனால சொல்றாரு. நேற்று காட்டினேன். என்னடா உன்னை யார் தள்ளி விட்டா? நான் சொல்றேன் நான் தம்பி தூங்கி இருக்கான். ஸ்ரீவாணி 3 மாசம் கழிச்சு உனக்கு இருக்குது உனக்கு தாண்டி இருக்குது. அவனை தூயில இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ற. எந்த வலி ஒன்னாலும் அங்க தாங்கிடலாம், இந்த வலியை தாங்கல. ஏதோ வலி தாங்குற என்னாலே முடியல. ஸ்டெத்து பாடி வலி என்ன நான் தாங்கிடுவேன். இதுனா ரொம்ப வலி இருக்கு. அது இழுத்து பிடிக்குது, அப்படியே இழுக்குது ஃபுல்லா அப்படியே உள்ள. அதனால ஆனால் வலிக்குது. உள்ள இருந்து யாரும் இழுக்கிற மாதிரியே இருக்குது. ஒருவேளை உள்ள யாரா இருந்தாங்களோ அது அந்த ஃபீல் சொல்றேன் நான். என்னோட கஷ்டம் என்னோட வலி என்னதான் தெரியும். கிண்டல் பண்ணுறோம். கிண்டல் பண்ணலடி. அப்படியாச்சும் அந்த வலி மறப்பல்ல. மறக்க மாட்டேன். எங்க 3 தங்கத்துங்களை பார்த்தாலே அந்த வலிக்கு